சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மாநிலங்களின் வளர்ச்சி மூலமே நாட்டின் வளர்ச்சி உறுதியாகும் என சத்தீஸ்கரில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நவராய்பூரில் 14,260 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள், தொழில், சுகாதாரம் மற்றும் எரிசக்தி துறைகளுக்கான புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மேலும் சத்தீஸ்கர் விதான் சபாவின் புதிய கட்டிடத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, எந்த ஒரு உலகளாவிய நெருக்கடியிலும் இந்தியா எப்போதும் தீர்வு காணும் முன்னணி நாடாக செயல்படுகிறது. உலகில் எங்கும் பேரழிவு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்வதில் நம்பகமான கூட்டாளியாக இந்தியா உள்ளது என கூறினார். மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் முன்னேற்றத்திற்கான தாரக மந்திரம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, சத்தீஸ்கர் மாநிலம் நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அதேபோல ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரகண்ட் மாநிலங்களும் தங்கள் நிறுவன தினத்தை கொண்டாடுகின்றன. இந்த மாநிலங்களின் மக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது என்று பேசினார். சத்தீஸ்கர் பயணத்தின் ஒரு பகுதியாக ராய்ப்பூரில் உள்ள ஸ்ரீ சத்ய சாய் சஞ்சீவினி மருத்துவமனையில் இதய நோயால் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுடன் மோடி கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் பங்கேற்றார். குழந்தைகளுடன் அன்பாக உரையாடிய பிரதமரின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன.